லஞ்ச் பாக்ஸ் 2. இது வந்து புதினா, கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய் இதை கரகரப்பாக அரைச்சி வச்சுட்டு ஒரே எண்ணெய் சட்டியில் 1 ஸ்பூன் நெய் வச்சுட்டு அதில் அரை வெங்காயம் இந்த அரைச்சி வச்ச புதினா கொத்தமல்லியை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் சிக்கன் மசாலா அதோட வடித்த சாதத்தை போட்டு அதில் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா கிளறிட்டு 1 ஸ்பூன் நெய் போட்டு கிண்டிக்க வேண்டியதுதான். இது புதினா ரைஸு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப வந்து ஒரு உருளைக்கிழங்கை நம்ம இந்தமாரி வந்து ஒரு ஸ்டிக்கில் வந்து குத்திட்டு இதுமாதிரி அரிஞ்சிக்க வேண்டியதான். நான் வந்து அருவாமனையில் தான் அரைஞ்சேன் இந்த இதை. 65 மசாலா இருக்குது, அதை கரைச்சிட்டு அதில் வந்து இதை டிப் பண்ணி எடுத்துக்கணும். திரும்பி எண்ணெய் கொதிக்க வச்சு அதில் இதை போட்டு நல்ல சூடாக உள்ள எண்ணெயில் தான் போட்டு பொரித்து எடுத்துக்கணும். அதை உருளைக்கிழங்கு ஃப்ரை, புதினா சாதம், கேரட்டு, குக்கும்பர் இதான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸு. நீங்களும் இதை வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.